போலீஸ் அந்த பிட் பர்சனை என்கொயரி பண்ணாங்களா? யார் கொண்டு போய் காரை பார்க்கிங்கில் விட்டாரோ அவர் என்கொயரி பண்ணாங்களா? அந்த டீட்டெயில்ஸ் வெளில வரல. சிசிடிவி என்னாச்சு? எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கிறது இது பண்ணுறது எல்லாமே கிளியராக இருக்குது அந்த இடத்துல. நம்மளே அந்த ஃபீல்டில் பார்த்துருப்போமே, பைப்பு எல்லாமே அந்த இடத்துல இருந்தது இல்லையா? இந்த கேஸில் நிக்கிதா ஏன் வரணும், இவ்வளோ தீவிரமாக அந்த கேஸை ஏன் விசாரிக்கணும், இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணன்ற எந்த ஒரு மூல காரணமே இல்லை. இப்போ வரைக்கும் நிக்கிதாவை ஏன் பிடிக்கவே மாட்டாங்க, என்ன பிரச்சனை இதில்? நிக்கிதா அப்ஸ்கேண்ட் அப்படிங்கிறவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வருது. ஆனால் அவங்க எல்லா நியூஸ் சேனல்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க என்ன ஏதுங்கிறது. இது ஒரு வேளை ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி கூட இருக்குமோன்ற ஒரு சஸ்பெக்ட் இருக்குது ஆக்சுவலி. அதை விட முக்கியமானது அவங்க அம்மா நடக்க முடியாத இந்த மாதிரி வீல் சேர்லாம் போக முடியும். அப்படிப்பட்ட நிக்கிதா இப்போ தலைமறைவு, அவங்கள உண்மையிலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறதே பெரிய தலை குனிவு தானே. அவங்க உண்மையிலே கண்டுபிடிக்க முடியல. உயரதிகாரி சொல்லி தான் செஞ்சோம், உயரதிகாரி சொல்லி தான் செஞ்சோன்னு சொல்கிறாங்க. யார் அந்த உயரதிகாரி? யார் அந்த உயரதிகாரி? யார் அந்த உயரதிகாரி? அவருக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? முதல்ல போலீஸ்னா கம்ப்ளீட்டாக எல்லா அஃபிஷியலும் தான், யாருமே அடிக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாதுன்றதான் விஷயம். ஏன்னா அவங்க தம்பி நவீன்குமார் இங்கே சொன்னது, அண்ணன் வலி தாங்க முடியாம தான் நகை அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. என்னையும் போட்டு 1/2 மணி நேரம் காலில் அடின்னு அடிச்சாங்க. முதல்ல அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒன்று. ரெண்டாவது, ஏன் உடனே எஃப்ஐஆர் போடல? யார் கீழே லா அண்ட் ஆர்டர் வருது? அரசாங்கத்துக்கு கீழே, முதல்வர் கீழே. அப்போ யார் பதில் சொல்லலாம்? அது அவர் தான் சொல்றாரு, போலீஸ் செஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு, எல்லாருக்குமே ஒன்னடி ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மை? இந்த ஆக்ஷன்லாம் நடந்துருச்சா? போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் பகீர்னு இருந்தது, நமக்கு மிளகா பொடி இருந்ததுன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். 18 இடங்களில் காயம், உடல் முழுக்க, தலை, கழுத்து, ஸ்கல்லு, கை, கால், இன்டர்னல் இன்ஜுரி வேற, உள்ள ரத்தம் கசியறது வேற, உறைதல் வேற, இவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அப்போ யாருக்காக செய்யப்பட்ட விஷயம், எதுக்காக செய்யப்பட்ட விஷயம், ஏன் இதில் இவ்வளோ முனைப்பு, ஏன் இதில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் இனிமேல் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். அஜித் குமார் கஸ்டடி டெத், ஸோ கஸ்டடி மர்டர் அப்படின்னு சொல்லலாம், சாரி ஓகே, ப்ரூட்டல் மர்டர். ஸோ இந்த விஷயங்களில் நிறைய உண்மையில் வர வர வெளியே வந்துட்டுருக்கு. இந்த யார் இந்த நிக்கிதா நகையவே தொலைக்கலையா, நிக்கிதா ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. உண்மையிலே யார் இந்த நிக்கிதா? இந்த அஜித் குமார் கேஸ்க்கும் நிக்கிதாவுக்கும் என்ன மேம் சம்பந்தம்? கண்டிப்பாக இது முதல்ல இருந்தே எழுந்த கேள்விகள் தான். ஏன்னா எனக்குமே அந்த இடத்துல பார்க்கும்போது, அவங்களும் டாக்டர், ஓகே, நல்லா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கேன் சென்டர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நகைகள் போட்டுட்டு போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பலவேறுபட்ட கேள்விகள் அங்கே இருக்குது. மதுரையிலேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க, திருமங்கலத்துலேருந்து தான் மடப்புரம் கோவில், ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்படியே மடப்புரம் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓகே, வந்துட்டு அவங்க அந்த இடத்துல யோசித்த விஷயம் என்னவா இருக்குது, நமக்கு அவங்க சொன்னதுலேருந்து எழக்கூடிய கேள்விகள். ஏன்னா அவங்களே அந்த இடத்துல அப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்கலாம். அவங்க அங்கே கொடுத்த நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தோம், இந்த மாதிரி சேர் எடுத்துகிட்டு வர சொன்னோம், லைக் வீல் சேரு, 500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க அந்த இடத்துல. நான் 100 ரூபா தான் கொடுத்தேன் அந்த இடத்துல அந்த பையனுக்கு. ஸோ அந்த பையன் அங்கேயே ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டார், இது பண்ணார். ஸோ அவர் தான் அந்த நகையை எடுத்துருப்பாரு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்றது தான் அவங்க கேள்வி. இதுலேருந்து நம்ம அவங்களுக்கு கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனுக்கு வராங்கன்னு தெரியும். ஓகே, இவங்க அந்த ஒரு ஓகே நகையை அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கலாமாங்க. ஓகே, பட் நகையை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட்டாக இருக்குது. போட்டுட்டு வந்தாலும் சரி, ஸ்கேன் போகும்போது காரில் வச்சுருந்தாங்க, ஸ்கேன் முடிச்சுட்டு அவங்க நகையை போட்டுருந்துருக்கலாம் திரும்ப. ஓகே, இன்னொன்று கோயிலுக்குள்ளே கையில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது ஒன்றும் ஃபுல்லாக தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இல்லை, 10 சவரன் நகை தான் இல்லையா? 9-10 சவரன் இல்லையா? போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா, கையில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா நடுவில் அந்த 1 hour கேப் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த இடத்துல இல்லையா? அதாவது அவங்க பண்ண விஷயமே இங்கே என்ன ஒன்றுனா, அஜித் குமார் அவருக்கு காரை ஓட்ட தெரியாததுனால வேற ஒருத்தர்கிட்ட கீ கொடுத்துட்டு கார் எடுத்து விட சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இந்த இடத்துல. ஸோ அவங்க இதையும் பண்ணலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்தவங்க உடனே காரில் பிலாங்கிங்ஸ் இருக்கான்னு பார்த்துருக்கணும், 1 hour கழிச்சுன்ற ஒரு விஷயம். இன்னொன்று இதில் நிஜமாவே ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட், ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சா? ஏன்னா ஓரல் கம்ப்ளைண்ட் தான் இதில் கொடுக்கப்பட்டதா ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தாண்டி when it comes to என்கொயரி, போலீஸ் அந்த பிட் பர்சனை என்கொயரி பண்ணாங்களா? யார் கொண்டு போய் காரை பார்க்கிங்கில் விட்டாரோ, யாரை கொண்டு போய் காரை பார்க்கிங்கில் விட்டாரோ அவர் என்கொயரி பண்ணாங்களா? அந்த டீட்டெயில்ஸ் வெளில வரல. சிசிடிவி என்னாச்சு? எந்த சிசிடிவியுமே சப்மிட் பண்ணல. அது முதல்ல எடுத்தாங்களா? சிசிடிவி பற்றின வேர்டு இதில் அடிபட்டுச்சா? ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான கோயில், பார்க்கிங், கண்டிப்பாக சிசிடிவி இல்லாமலாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
நிறைய சான்சஸ் இருக்குது அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நிஜமாவே நகை திருடு போச்சா இல்லை அவங்க சும்மா சொன்னாங்களா, பல்வேறுபட்ட கேள்விகள் அந்த இடத்துல வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்கொயரி பண்ணும்போது ஸ்பாட்டில் அவங்களும் வரணும் இல்லையா, அவங்களும் அங்கே இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க தம்பி சொல்லும் போதே கால் பண்ணி கேட்கும் போது நீங்கள் நகை வச்சுருந்தீங்களா நிஜமாவே கார்லன்னு கேட்கும் போது அப்போ அது ஓரல் கம்ப்ளைண்ட்டா ரிட்டன் கம்ப்ளைண்ட்டா, அதுவே கன்ஃபியூஷன். அதையும் தாண்டி அவங்க அம்மா அவருக்கு அப்பா கிடையாதுன்றதுனால அவங்க அம்மா ராமநாதபுரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தம்பி நவீன்குமாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டுக்கு வந்ததும் போலீஸ் வீட்டுக்கு சர்ச் பண்ண வந்திருக்காங்க. சர்ச் வாரண்ட் இல்லாமல் எப்படி சர்ச் பண்ண வருவாங்க? இன்னொன்று ஒரு கேஸை என்கொயரி பண்ணணும்னா யார் என்கொயரி பண்ணணும்? எஸ்ஐ இல்லைனா இன்ஸ்பெக்டர், தட் இஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜில் பண்ணணும். இதில் ஹெட் கான்ஸ்டபிள் தான் வந்து தலைமை தாங்கினதாக சொல்லப்படுது. அதுவும் ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் தனிப்படையாக அவங்களுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்கும்ல, டிஎஸ்பி ஒரு சம்திங். ஏன் அவங்க உள்ளே கொண்டு வரப்படல? அந்த ஸ்டேஷனில் வச்சு தான் விசாரிச்சாங்கன்னா ஏன் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஏன் உள்ளே கொண்டு வரப்படலை? ஸோ இவ்வளோ கேள்விகள் அங்கே இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி அங்கே இருந்தவங்க சொன்ன விஷயம், மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போனதாக இருக்கட்டும் என்கொயரிக்கு, இது கோர்ட்டில் லைக் நிறைய கேள்விகள் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி சிசிடிவி பற்றி நிறைய கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு சிறுவன் சொல்லும் போது கூட இல்லை அஜித் அடித்தப்போ வந்து ஒரு போலீஸ் அங்கே இருந்தார், நான் பார்த்தேன், அவர் பேர் ராஜான்னு கூட அந்த பையன் சொல்லியிருந்தான். ஓகே, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபு, சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த், கண்ணன், ராமச்சந்திரன், இவ்வளோ பேரும் உள்ள வருது. முதல்ல ஏன் சஸ்பெண்ட்? அப்போ கண் துடைப்புக்காக அது சஸ்பெண்டா? இது தீவிரமானதுக்கு அப்புறம் இந்த அரெஸ்டா, நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் நடந்தது இல்லையா. இதெல்லாம் தாண்டி போஸ்ட்மார்ட்டம் முன்னாடி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் சொன்ன விஷயம் வேற. என்ன கீழே வலிக்கு விழுந்து ஃபிட்ஸ் வந்துட்டு இதுவாயிடுச்சுன்னு. அங்கே தானே நீதிபதி தானே கேட்டாங்க, ஃபிட்ஸ் வந்தால் 18 இடத்துல அடிப்படுமா கீழே விழுந்தா? ஏன் போலீஸ் யாருமே வலிக்கு விழ மாட்டேன்றாங்க? தப்பிச்சு ஓடும்போது ஏன் போலீஸ் ஏன் தப்பிச்சு ஓடும்போது விட மாட்டேங்கிறாங்க? ஏன் போலீஸ்க்கு வலுக்க மாட்டேங்குது? ஏன் போலீஸ்க்கு எங்கேயுமே ஒரு இடத்துலையும் மாவுக்கட்டு போட மாட்டேங்கிறாங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் பகீர்னு இருந்தது, நமக்கு மிளகா பொடி இருந்ததுன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். 18 இடங்களில் காயம், உடல் முழுக்க, தலை, லைக் கழுத்து, ஸ்கல்லு, கை, கால், இன்டர்னல் இன்ஜுரி வேற, உள்ள ரத்தம் கசியறது வேற, உரைதல் வேற, இவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அப்போ இதெல்லாம் அப்புறம் தான் பரபரப்பாக அந்த வீடியோ வந்துச்சுல்ல. அந்த வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனும் இன்னைக்கு ஆஜராயிட்டாரு. டிஜிபிக்கு வரைக்கும் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு மிரட்டல் வருது, நடுவில் இதை மறைக்கிறதுக்கு பணம் எல்லாம் பரிமாற்றப்படும்ன்ற மாதிரி எல்லாம் பேரம் பேசப்பட்டதுன்னும் இதில் இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அதையும் தாண்டி யார் அந்த நிக்கிதா, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்ட கேள்விக்கு நிக்கிதா வந்து முன்னாடியே ஒரு அஃபென்ஸ் பண்ணவங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. 2011 ஒரு மோசடி வழக்கில், அதுவும் யார் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்த வந்துட்டு டீச்சர்ஸே அங்கே வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இல்லையா. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி A4 A5 ஐ திங்க் அவங்க ஹஸ்பண்டும் A1 நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நிக்கிதா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இந்த இடத்துல மதுரையில் அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நிக்கிதா ஏன் வரணும், இவ்வளோ தீவிரமாக அந்த கேஸை ஏன் விசாரிக்கணும், இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணன்ற எந்த ஒரு மூல காரணமே இல்லை. இப்போ வரைக்கும் நிக்கிதாவை ஏன் பிடிக்கவே மாட்டாங்க, என்ன பிரச்சனை இதில்? நிக்கிதா அப்ஸ்கேண்ட் அப்படிங்கிற அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வருது. ஆனால் அவங்க எல்லா நியூஸ் சேனல்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க என்ன ஏதுங்கிறது. இது ஒரு வேலை ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி கூட இருக்குமோன்ற ஒரு சஸ்பெக்ட் இருக்குது ஆக்சுவலி. என்னன்னா மேபி அவங்க கேட்டப்போ பணம் கேட்டிருப்பாங்க, கொடுக்கல அப்படின்னும் போது நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்னா அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கலாம். இங்கே என்னன்னா முதல்ல வந்துட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டயும் ப்ராப்பர் எவிடன்ஸ் அந்த இடத்துல கேட்கணும். கம்ப்ளைண்ட் கூட அட்டாச் ஆகி நடுவில் அந்த காரை கொண்டு போய் விட்ட பர்சன் கிட்ட இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் எதுவுமே அங்கே பண்ணல. ஏன்னா அவங்க தம்பி நவீன்குமார் இங்கே சொன்னதே அண்ணன் வலி தாங்க முடியாமல் தான் நகை அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. என்னையும் போட்டு 1/2 மணி நேரம் காலில் அடின்னு அடிச்சாங்க. முதல்ல அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒன்று. ரெண்டாவது, ஏன் உடனே எஃப்ஐஆர் போடல? அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏன் பண்ணலை? இவ்வளோ கேள்விகள் இங்கே இருக்கா இல்லையா? இதெல்லாம் அதிமுக தரப்பில் வந்துட்டு மாரிஸ்குமார் அப்படிங்கிற அட்வொகேட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அவர் சிபிஐ இல்லை எஸ்ஐடி வேணும்னு அந்த இடத்துல கேட்கும் போது அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ ஜட்ஜஸோட கண்டனங்களுக்கே வந்து உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இது இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நிறைய விஷயங்களை காவல்துறையே தவறு செய்கிறது நம்ம இங்கே பார்க்குறோமா இல்லையா. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேர்ள் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எங்கேயா சாராயம் காய்ச்சறதை போய் தட்டி கேட்க போய், இல்லைனா அது ஊர் சண்டன் மாற்றுற விஷயமா இருக்கட்டும், ஆணவ கொள்ளையில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு சில பேர் இப்படி செய்கிற தவறுனால மக்களுக்கு அந்த பயம் வருமா வராதா? ஆனால் இவர் போய் நகையை காமிச்சதுனால தான் அந்த இடம் தேடுற வரைக்கும் அடித்தோம் அப்படின்னு அவங்க சைடு சொல்கிறாங்கல்ல மேம். இவர் ஏன் இங்கே நகை இருக்குன்னு சொல்லணும், இதில் என்ன உள்குத்து இருக்கு? முதல்ல ஏன் அடிக்கணும்? ஓகே, அதுதான் அவங்க நவீன குமார் அவங்க தம்பி கிளியராக சொல்கிறாரே, அப்படியாவது போலீஸ் அடிக்கிறத விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எங்கள் அண்ணன் வலி தாங்க முடியாமல் கொஞ்சம் அங்கே நகை இருக்குன்னு கூட்டிகிட்டு போனார் அந்த மாட்டு கொட்டகைக்கு அப்படின்னு. எல்லாமே சரி, இங்கே போலீஸ்க்கு அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எந்த லாலையும் சொல்லலையே போலீஸ் அடிக்கலான்னு சொல்லி. அங்கே சும்மா ஒரு வலிக்கு விழுந்தா ஒரு என்கவுண்டர் ஏதோ ஒன்று போலீஸை வந்து தாக்க முற்பட்டாலே ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கே நீங்கள் முட்டி கீழே தான் சொல்லிட்டு பிடிக்கணும்னு தான் இருக்குது அந்த இடத்துல. அப்போ என்கவுண்டர் போகிறீங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல என்கொயரி அட்டன் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அடிக்கிறதுக்குள்ள எந்த உரிமையும் அங்கே கிடையாது. விசாரணைன்றதே முதல்ல ப்ராப்பர் விசாரணை. அந்த இடத்துல அவங்க உட்காந்து கோமா பேசுறதோ கெஸ்டஸ் வச்சு பயம்புறுத்ததோ அதெல்லாம் விசாரணை கிடையாது அந்த இடத்துல. இதே முதல்ல தப்பு தானே. அதனால தான் இந்த காவல்துறையினர் வந்து இப்போ இவ்வளோ அதிகாரிகள் வந்து இதில் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்றுமே எல்லாத்துக்கு ஏன் அரெஸ்ட் செய்யப்படணும்? இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா? இதுல சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறுன்னு நினைக்கிறீங்களா இந்த கேஸ்ல? இதனால தான் எல்லா அதிருப்தியின் காரணமாக தான் எல்லாரும் சிபிசிஐடியை விட சிபிஐ போகிறதுக்கான கேட்கறதுக்கான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த திங்ஸ் ஒரு வெரி கிளியர். அதில் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கிறது இது பண்ணுறது எல்லாமே கிளியராக இருக்குது அந்த இடத்துல. நம்மளே அந்த ஃபீல்டில் பார்த்துருப்போமே, பைப்பு எல்லாமே அந்த இடத்துல இருந்தது இல்லையா? ஆமாம். சக்தீஸ்வரன் அவர் அந்த பாத்ரூம்லேருந்து எடுத்த வீடியோ அது எல்லாமே கிளியராக இருக்கு இல்லையா அந்த இடத்துல. இப்போ எனக்கே த்ரெட்டனிங் வருதுங்க, என்னது போலீஸாரே வந்துட்டு அரசியல்வாதிகளை வச்சு போலீஸ் வச்சு த்ரெட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் எனக்கு இப்போ இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா? அப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும், டிஜிபி வரைக்கும் அவர் நாடி வந்திருக்காரு இல்லையா? அப்போ என்ன நடக்குது அங்கே உள்ள? ஏன்னா இங்கே கோடிக்கணக்கில் திருடிட்டு போனவங்களாம் ஜாலியாக தான் உட்காந்துருக்கான். முதல்ல திருட்டானே தெரியாது. இங்கே எல்லாருமே கேட்குற கேள்வி ஏன் அவர் அப்படி சொன்னார், அதுக்கான விளக்கம் ஒன்று அவங்க தம்பி கொடுக்குறாரு. முதல்ல நகையே திருடி போனது உண்மைதானான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் தாண்டி ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சனும் லா சொல்லுது. என்னதான் கிரிமினல் கன்விக்ஷனாக இருந்தாலும் ஒரு தூக்கிலே போடுறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்களை கேட்குற விஷயம் உங்கள் கடைசி ஆசை என்ன அப்படிதான் அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது யார் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தா? அதுதான் எங்கள் கேள்வியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 9 பவுன் நகைக்காக தனிப்படை அமைச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு தானே. அங்கேயே ஒரு இது வருதுல்ல. அப்படின்னா இதில் வந்து நிக்கிதா அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ உயரதிகாரிகளோ இதில் இருக்கிறாங்களா? இன்னொன்று என்னன்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம இதே அனானிசிட்டி விஷயத்தில் பேசும்போது கூட ஞானசேகரன் விதத்தில் கூட நம்ம கேட்டோம், ஏன் அதே லிமிட்டில் இருக்க கோட்டர்புரம் ஸ்டேஷனில் முன்னாடி அவர் வந்து சரித்திர குற்ற பின்னணி இருக்க பர்சன் தெரியாதான்னு கேட்டோம்ல. அதே நிகிதா விஷயத்தில் போலீஸ்க்கு தெரியாதா? இல்லை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நார்மலாக நீங்கள் யோசிங்களேன், ஒரு லேமேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்னா போலீஸோட அப்ரோச் எப்படி இருக்கும்? இமீடியட் ஆக்ஷன் இருக்கணுமா, இல்லை உட்கார வச்சு எவிடன்ஸ் எல்லாம் கேட்டு வச்சு அவங்கள என்கொயரி முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுவாங்களா? எவிடன்ஸ்லாம் கேட்டு என்கொயரி முடிச்சுட்டு அப்புறம் தானே கூப்பிடுவாங்க. இங்கேயும் அது எதுவுமே நடக்கல. ஏன் எல்லாமே மிஸ் அவுட் ஆகுது இந்த கேஸில்? அதுதான் நமக்கு வந்து பதில் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதில் அது. ஏன்னா ஜெயராஜ் பெனிங்ஸ் கேஸாக இருக்கட்டும், சாத்தான்குளம், இந்த 4 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மர்டர், டெத்துனா இயற்கையாக விஷயம் இல்லை, இல்னஸ்னால வர விஷயம், மர்டர் நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஏற்க போகிறா? இப்போ யார் கீழே வந்து லா அண்ட் ஆர்டர் வருது? அரசாங்கத்துக்கு முதல்வர் கீழே. அப்போ யார் பதில் சொல்லணும் இந்த இடத்துல? அவர் தான் சொல்கிறாரு, இதெல்லாம் பயங்கரமான போலீஸ் செஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு, எல்லாருக்குமே ஒன்னடி ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மை? இந்த ஆக்ஷன்லாம் நடந்துருச்சா? அரெஸ்ட்ன்றது நடந்திருக்கு இந்த இடத்துல. இதுக்கப்புறமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. அது அடுத்த கட்டம் எங்கே போக போகுதுன்றது தான். ஆனால் தப்பு செஞ்சாலும் போலீஸ் வந்துட்டு தவறுதான்றது நம்ம கோகுல்ராஜ் மர்டர் கேஸில் பார்த்துருப்போம். அங்கே ஒரு காவல் இன்ஸ்பெக்டருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா? எஸ்ஐக்கு மட்டும் அப்புறம் 2 வருடங்களாக குறைக்கப்பட்டுச்சா? ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டேஷனுக்கு என்கொயரின்னு கூட்டிட்டு போய் அந்த நியூடாக வச்சு டார்ச்சர் பண்ணது 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கிடச்சிருக்கா பனிஷ்மெண்ட்டு? ஸோ யாராக இருந்தாலும் தப்பு தான் அந்த இடத்துல. யார் பண்ணாலும் எங்கேருந்து தான் அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு வருதுன்னு தெரியல அந்த இடத்துல. ஓகே. இன்னொன்று, ஸ்டேஷனை தாண்டி அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்க கூடாது. அப்படியே இருந்தாலும் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எஸ்ஓசி போகிறோம், சீன் ஆஃப் க்ரைம் அவங்க அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் ஏன் கூட்டிகிட்டு போகணும்? அதை விட முக்கியமானது அவங்க அம்மா வந்து நடக்க முடியாது, இந்த மாதிரி வீல் சேர்லாம் போக முடியும். அப்படிப்பட்ட நிக்கிதா இப்போ தலைமறைவு அவங்கள உண்மையிலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறது பெரிய தலை குனிவு தானே மேம். உண்மையிலே கண்டுபிடிக்க முடியலையா? நானுமே அதான் யோசிக்கிறேன். அப்புறம் எங்கேருந்து அவங்க எங்கே உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு சேனல்ஸ்க்கு எல்லாம் நியூஸ் சேனல்ஸ்க்கு எங்கே பேசிகிட்டு இருக்காங்க? ஏன் தலைமறைவுனா அது எப்படி? இது என்னன்னா திருடினாரா இல்லையான்னு இவரை பிடிக்கிறதுக்கு தனிப்படை. ஓகே. அது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு அஃபென்ஸ் இருக்குது அவங்க மேலே. இது இருக்கவங்களை பிடிக்கிறதுக்கான விஷயம் ஏன் இல்லாமல் போச்சு இந்த இடத்துல? அப்போ எதை வேணும்னு நினைக்கிறாங்க, எதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல? ஏன்னா உடலை வாங்க மறுத்தப்போவே அந்த இடத்துல எஸ்பி வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்தப்போ உறுதி அளித்ததின் பெயரில் தான் அந்த இடத்துல ஆஷிஷ் ராவத் உறுதி அளித்ததின் பெயரில் தான் வந்துட்டு அவங்க உடலையே வாங்கினாங்க அந்த இடத்துல. அவசரமாக வந்துட்டு அந்த இடத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா? கண்டிப்பாக இது இன்னைக்கு இவ்வளோ போராட்டமாக வெடிக்கலை, இவ்வளோ அரசியல் கவனம் ஈர்க்கலை அப்படின்னா இதுவும் ஒன்றும் இல்லாத கேஸாக தான் போயிருக்கும் அந்த இடத்துல. இன்னும் ஜெயராஜ் விஷயம், பெனிங்ஸ் விஷயமே என்னாச்சுன்னு நமக்கு தெரியல இல்லையா? அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. அது இது சென்னையில் நடந்த விக்னேஷ் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே ப்ரிவென்ஷனுக்கான விஷயம். நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்றதை தாண்டி ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் கொண்டு தான் இனிமேல் இது நடக்கவே நடக்காது இல்லையா? அப்போ யாருக்காக செய்யப்பட்ட விஷயம், எதுக்காக செய்யப்பட்ட விஷயம், ஏன் இதில் இவ்வளோ முனைப்பு, ஏன் இதில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் இனிமேல் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது இப்போ இருக்க என்கொயரியில் கிடைக்க போதா, இல்லை என்கொயரி மாற்றப்பட்ட அப்புறம் கிடைக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே தான். என்ன இருந்தாலும் போன உயிர் தான், வரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் நிக்கிதாவை பிடிச்சிட்டா ஒரு வேளை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிடும். எல்லாமேன்றதை தாண்டி நிக்கிதாவோட ரோலாவது அட்லீஸ்ட் தெரிய வரும்ல.
நிஜமா நகை இருந்ததா? இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு நகையை நம்ம காணோன்னு கூட போய் ஸ்டேஷனில் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கேட்குற விஷயம் என்னவா இருக்கும்? என்ன நகை இங்கே எங்கே வாங்கினீங்க, பிக்சர் இருக்கா, ஃபோட்டோ இருக்கா, பில் இருக்கா, இதெல்லாம் கேட்போம்ல. அதெல்லாம் இங்கே கேட்கப்பட்டுச்சா ஃபர்ஸ்ட்டு? இது எல்லாமே நமக்கு இங்கே ரொம்ப சஸ்பீஷியஸாக தானே இருக்குது இந்த இடத்துல. அதுக்கான பதில் எல்லாம் நிகிதா கிட்டேருந்தும் வரணும், மற்ற என்கொயரி கிட்டேருந்தும் வரணும். சொன்ன மாதிரி சிசிடிவி வரணும், அந்த மிட் பர்சன் யாருன்னு நடுவில் கேட்கணும். அது இல்லாமல் நடுவில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்றது இருக்குது. அருண்குமார், வினோத்குமார், பிரவீன்குமார் மட்டும் இருக்குது இந்த இடத்துல. அப்போ மிச்சவங்களாம் ஏன் அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க எத்தனை பேர் அதில் விட்னஸாக வரப்போகிறாங்க? ஏன்னா ஆல்ரெடி ஒரு பையன் பார்த்துருக்கான், ஒருத்தவங்க பார்த்தேன்னு பேசினாங்க. இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது இல்லையா? ஆனால் விட்னஸ்லாம் பயங்கரமாக மிரட்டப்படுறாங்க, பயங்கரமாக பேரம் பேசப்படுதுன்றது உண்மையா? அது தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா தான் அது இருக்குது. லட்சக்கணக்கில் வந்துட்டு பேரம் பேசப்படுறாங்க. ஈவன் அவங்க குடும்பத்துக்கிட்டே பேசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குன்னு தான் இங்கே இருக்குது. பட் யார் அதை செஞ்சாலும் அது தவறு தான், அதை அந்த இடத்துல பண்ணவே கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அவருக்கு ஒரு 27 வயசு யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அடி அடிச்சிருந்தா, எந்த அளவுக்கு துடிச்சிருந்தா அவர் உயிரே போயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த விஷயம் நமக்கு நினைக்கும் போதே பதற வைக்குது தானே. ஆமாம், கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லை. ஒரு டெத் பெனால்ட்டி நம்ம ஒரு தவறு செஞ்ச ஒருத்தவங்களுக்கு டெத் பெனால்ட்டின்னு கொடுத்தாலே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உள்ள வராங்கல்ல. வந்து இப்போ அதுவுமே அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. இது அகெயின்ஸ்ட் லா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு. பட் திஸ் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. மனிதாபிமானமே இல்லாம செய்யற ஒரு செயல் தானே. ஒருத்தரை 6 பேர் சேர்ந்து அடிச்சா உயரதிகாரி சொல்லி தான் செஞ்சோம், உயரதிகாரி சொல்லி தான் செஞ்சோம்னு சொல்றாங்க. யார் அந்த உயரதிகாரி? அதுதான் யார் அந்த உயரதிகாரி? அவருக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? முதல்ல போலீஸ்னா கம்ப்ளீட்டா எல்லா அஃபிஷியலும் தான், யாருமே அடிக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாதுன்றதான் விஷயம். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இல்லைங்க விசாரணைக்காக நான் கஸ்டடி எடுக்கிறேன், அப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஏன் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் போடுறோம்? இதெல்லாம் தானே ரீசனு. அங்கே கேட்கப்படுற கேள்வி இருக்குல்ல, உங்களை ஏதாவது அடிச்சாங்களா, ஜெயிலில் ஏதாவது துன்புறுத்துனாங்களா, கேள்விகள் இருக்குல்ல. இல்லை லாலே அடிக்கலான் இருக்குன்னா அந்த கேள்வி ஏன் கேட்க போகிறாங்க? அந்த மாதிரி ஒரு விஷயமே லால கிடையாது. யாராக இருந்தாலும் பேசிக் ஹியூமனிட்டி, ஹியூமன் ஷுட் பி ட்ரீட்டட் இன் த ரைட் வே. அது வந்துட்டு இவங்க வந்துட்டு இவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம், குற்றவாளியாக இருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களா இருக்கலாம். அது லா படி தான் போகணும், இப்படி தான் போகணுன்ற ஒரு விஷயம், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இது காமன் பப்ளிக்கே தெரியலனா என்ன கேள்வி கேட்குறோம் நம்ம? இது எப்படி ஒரு போலீஸ்க்கே தெரியாமல் போச்சு? 2011 துணை முதல்வர் நல்லா தெரியும் அப்படின்னு அந்த இது மூலமாக பணத்தை ஏமாத்திருக்காங்க நிகிதா. நிறையா பணம் கோடிகளில் ஏமாத்திருக்கான்னு சொல்கிறாங்க. இது உண்மையா மேம்? முழுக்க உண்மையா? மோசடின்றது உண்மைதான். ஓகே, இப்போ அவங்களோட ஸ்டாஃப்ஸுமே வெளில வந்து பேசியிருக்காங்க, எஃப்ஐஆர் போடப்பட்டுன்றது உண்மை. மோசடி வழக்கு உண்மையாக தான் இருக்குது இந்த இடத்துல. அவங்க அந்த இடத்துல அரசியல் ரீதியான பெயர்களை யூஸ் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக நிகிதான்ற ஒரு பர்சன் வந்தால் மட்டும்தான் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். இதில் சம்மந்தப்பட்ட போலீஸ் அஃபிஷியல் மேலாம் என்னென்ன கேஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? கொலை வழக்கு தான் பதியப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே கொலை வழக்கு தான் பதியப்பட்டிருக்கு அவன் மேலே. அதாவது இப்போதைக்கு மர்டர் அப்படிங்கிற கீழே தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது தான் முதற்கட்ட தகவல். ஓகே, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள், நிகிதாவே அங்கே வந்து உல்டாவாய் அரெஸ்ட் செய்யப்படுவாங்களா, அவங்க அம்மாவும் நிகிதாவும், அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த கட்டமான விசாரணை நோக்கி தான் இருக்க போகுது. ஓகே, எஸ்பியை மட்டும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் பண்ணிட்டாங்க. அவரு எந்த வழக்கும் போடல. ஏன் இங்கே என்ன போலீஸ் பண்ணுற விஷயம் அதுதானே. ஏன்னா ஒரு விஷயம் வந்து காத்திருப்போர் பற்றிய பட்டியல் இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணுறது, இதுதான் அவங்க எடுக்கிற உச்சபட்ச ஆக்ஷனாக இருக்கும். கோர்ட்டாக அதில் தலையிட்டு நீதிபதிகளாக கண்டனங்கள் தெரிவிக்கும் போது தான் அவங்க அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. இதே அண்ணா நகரில் என்னாச்சு, சிறுமி பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் ஆலிவன் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ராஜி அவர்கள் ஃபஸ்ட்டு போடும்போது அப்புறம் கோர்ட்டில் ஒரு கண்டனம் தெரிவித்து தான் அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப காட்டத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் கேள்விக்குரிய ஒரு விஷயமாகவும் இங்கே இருக்குது. ஓகே, போலீஸே அவங்க வழக்க விசாரணை பண்ணும்போது எல்லா தடயங்களும் அழைக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கும்ல மேம். அதனால தான் இந்த என்கொயரி இங்கே வேணாங்க, சிபிஐக்கு மாற்றி. சிபிஐ மட்டும் யார் மேம்? அவங்க எல்லாம் ஒரே தானே, இவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க விசாரிக்க போகிறாங்க. கரெக்ட். பட் ஆனால் அவங்க கேட்குற விஷயம் சென்ட்ரல்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரணும், விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. லோக்கல் போலீஸ் விசாரிச்சா சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பொள்ளாச்சி கேஸ்லையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனானிசிட்டி கேஸில் திரும்ப கேட்டால் தான் எஸ்ஐடி உள்ளே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேஸில் நம்ம கேட்கறதுக்கான ரீசன் அதுதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேயும் இவங்க என்ன பேசிக்காக கையில் கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. கொல்கட்டா டாக்டர் கேஸில் என்ன ஆச்சு, ரேப் கேஸில் லோக்கல் போலீஸே தடயங்களை அழிச்சிட்டாங்கன்றது தான் நாங்கள் விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் இங்கே அந்த மாதிரி இங்கே நடந்துடக்கூடாதுன்றது தான் ஒன்று. பட் அந்த வீடியோ பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அடுத்து என்ன இருந்தாலும் காட்டுமிராண்டித்தனமாக அடிச்சிருக்க கூடாது, அது மிகப்பெரிய தவறு. இறுதியாக ஒன்று மேம், இதில் பெரிய தலைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா? இதில் இருக்குங்க நிறைய. என்ன வருதுன்னா, அரசியல் தலையீடாக இருக்குமோ, இல்லை இவங்க அப்போ வந்து மோசடியிலேருந்து தப்பிச்சு இருக்காங்க, இவ்வளோ நாள் இருக்காங்க, அப்போ யார் அப்போ வந்து குறுக்கிட்டு யார் பண்ணி, இது எல்லாமே நமக்கு ஜென்ரலாக எழுற சஸ்பெக்ட் தானே. ஏன்னா ஒருத்தவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒருத்தவங்க மாட்டலைனாலும் நமக்கு இம்மீடியட்டாக போகிற மைண்ட் என்னவா இருக்கும், ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு. அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ், யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னு உறுதி செய்ய போகிறது தான் அவங்க மாட்டும் போது நடக்கிறப்ப என்கொயரி. ஏன்னா ஒரே ஒரு 9 பவுன் நகைக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமே இறக்கி 1 ஹவரில் அந்த அவ்வளோ பெரிய விசாரணை நடந்திருக்குன்னா கண்டிப்பாக தலையில் எல்லாமே ரெக்கார்ட் பேஸ்லேயே நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணல, எஃப்ஐஆர் போடல, ப்ரொடியூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலையா அந்த இடத்துல. பண்ணணும் இல்லை,
ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே கொலை வழக்கு தான். ஃபஸ்ட்டு கட்டமாக எஃப்ஐஆர் கொலை வழக்குன்னு தான் பதியப்பட்டிருக்கு இந்த இடத்துல காவல்துறையினர் மீது, அந்த சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது. ஓகே மேம், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி மேம். நன்றி.